Hi and welcome back to Rajati's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? So I want to have something really crispy and crunchy, Mom, because it's tea time now and it's so cold, so I feel like having tea with some sort of snack. Okay. ஆனியன் பஜ்ஜி போட்டு ரொம்ப ஒரே மாதிரி சாப்பிட வேண்டாம்னு இன்னைக்கு நான் ஆனியன் ரிங் போட போறேன். So Mom's going to be showing us how to make onion rings. So let's have a look at the ingredients that we need. தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், அது வந்து நீங்க ரெட் கலர் ஆனியனா இருந்தாலும் சரி ஒயிட்டா இருந்தாலும் சரி எந்த ஆனியனா இருந்தாலும் அதுல இருந்து ரிங்கா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் நடுவுல இருந்து. So we've taken 1 to 2 onions and sliced it and just taken the rings out of those slices. மைதா மாவு கரைக்க கூடிய அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது இட்லி மாவு மாதிரி கரைச்சுக்கணும். We need plain flour, breadcrumb, crispy கோசரம். We also need breadcrumbs. கொஞ்சம் chilli powder, அதாவது மிளகாய் பொடி காரம் தேவைப்பட்டா. We have here chili powder, but that's optional. உப்பு சுவைக்கு ஏற்றார் போல எடுத்துக்கணும். And salt to taste. பொரித்து எரிக்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். And of course, we need enough oil for deep frying. எடுத்து வைத்த மைதா மாவுல தேவையான அளவுக்கு இந்த காரப்பொடி அதாவது மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. So to this plain flour, we've added the chili powder. How much ever you'd like. You can add more if you want it to be really spicy. சுவைக்கு ஏற்ற உப்பு and salt to taste. அது நல்லா கொஞ்சம் கெட்டியா கரைச்சுக்கணும். And we're going to add enough water to make it into a sort of batter. இப்போ இந்த வெங்காயத்தோட அந்த ரவுண்டா ரிங்காட்ட இருக்கிறதை எடுத்து முதல்ல இந்த மைதா மாவோட இதுல இது பண்ணிக்கணும், டிப் பண்ணிக்கணும். So we're taking each onion ring and dipping it into this plain flour mixture. அதுக்கப்புறம் breadcrumb அதுல போட்டு நல்லா அதை வந்து ஃபுல்லா மூழ்கிடணும் நல்லா. So the next step is to coat it with breadcrumbs. இது போல நீங்க எல்லா ரிங்கும் எடுத்து வெச்சுக்கணும். So now we're just going to repeat the same process for all of the rings. இப்போ எண்ணெய் வந்து பாத்திரத்துல காஞ்சாச்சு. ஒவ்வொரு ஆனியன் ரிங்கா நம்ம வந்து போட்டு எடுக்கணும். So now the oil is hot. We're over at the stove and we're gently dropping in all the onion rings. நல்ல பவுன் நிறமா அதாவது பொன் நிறத்துல ஆன உடனே எடுத்துறலாம். Once it turns golden brown, we can take it out of the oil. இப்போ பொன்னிறமா ஆயாச்சு. அருமையான கிறிஸ்பி ஆனியன் ரிங் ரெடி. Now the golden brown onion rings are ready to be taken out of the oil. ரொம்ப கம்மி இன்கிரிடியன்ட்ஸ்ல ரொம்ப ஈஸியா பண்ற ஆனியன் ரிங்ஸ். இது வந்து நீங்க சண்டே டைம் கிடைக்கும் போது பண்ணி நீங்க ஃப்ரோசன்ல வச்சுட்டு உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்ப நீங்க ஆயில்ல அந்த பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். Yeah, so if it's a Sunday or a Saturday and you've got the time, you can fry as many as you want, put them in Ziploc bags and freeze them. That way you can take it out whenever you want and just heat them up in the microwave and have them. So do you want to have some to taste, Rajat? Yeah, for sure. ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. It's very crispy, very crunchy. I'm sure you can hear it. Maybe you can hear it in the video as well. So சூப்பர். கரகரன்னு இருக்கிற இந்த ஆனியன் ரிங் நானும் டேஸ்ட் பண்ண போறேன். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. ஆனியன் இந்த ரிங் வந்து எண்ணெயில போடும்போது என்ன வாசனை கமகமன்னு சூப்பரா இருக்கு. Yeah, the flavor of the onion when you eat it and the aroma when you cook it of the onion, it's really beautiful and it's very tasty, very quick to make. என்னோட பேரனுக்கு அந்த வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெஷல் இதுனா
அழகா அதை வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். அதனால நான் வந்து இதை பண்ணி ஃபுல்லா, அதாவது டிப் பண்ணி பெட்ரூம்ல போட்டு ஒரு பேக்ல, ஜிப் பேக்ல ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். எப்போ வேணாலும் நம்ம அப்பளமோ வடாமோ எப்படி பொரிச்சு சாப்பிடுறோமோ பஜ்ஜி மாதிரி பொரிச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் எங்க சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். So do try this super crunchy onion rings at your home, and if you like videos like this, don't forget to like this video and subscribe to our YouTube channel. Thank you for watching our show. நன்றி.